ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரைப் டேட்டா ஸ்ட்ரக்சர் ஃபார் லாங்குவேஜ் ப்ராசஸிங். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர் லாங்குவேஜ் ப்ராசஸிங்கில் டேட்டா ஸ்ட்ரக்சர் கான்செப்ட் எப்படி யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர்னால் என்ன அப்படின்னு தெரியணும். டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஆர்கனைசிங் த டேட்டா. ஆர்கனைசிங் டேட்டா அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேட்டாஸ் வந்து எங்கே போய் ஸ்டோர் ஆகுது அப்படின்றது வந்து செக் பண்ணுறது தான். இதில் லாங்குவேஜ் ப்ராசஸிங்கில் டேட்டா ஸ்ட்ரக்சர் கான்செப்ட் நம்ம எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு கம்ப்யூட்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே நம்ம வந்து என்ன ஆகும்னா பேலன்ஸ் பேஸ்டு, என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறோமோ அது ஈக்குவலண்ட் வந்து ஹார்ட்வேர் யூஸ் பண்ணுவோம். இப்போ ஹார்ட்வேர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் உங்களுக்கு என்ன மாதிரி டிவைசஸ்ஸு என்ன மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் இது எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுறது தான் வந்து என்னென்னா ஒரு காம்பேட்டபிள் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லலாம். ஹார்ட்வேர் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இந்த ஃபார்ம் ஆஃப் எலக்ட்ரானிக் சார்ஜ். அப்போ எக்ஸாம்பிள் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா மானிட்டர், சிபியு, கீபோர்ட், மவுஸ் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட்வேர் பார்ட்டில் தான் வரும். அது இல்லாமல் இப்போ வந்து நம்ம ஒரு சிஸ்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம சிஸ்டமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன லாங்குவேஜ் கொடுத்தாலும் அது வந்து பார்த்திங்கன்னா பைனரியாக தான் கன்வெர்ட் பண்ணும். பைனரியாக கன்வெர்ட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா பைனரி அப்படின்னும் போது ஏற்கனவே தெரியும் 0 and 1s தான். அப்போ அந்த 0 1s வந்து எப்படி நம்ம வந்து கன்வெர்ட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு இன்புட் கொடுக்குறோம். அது ஸ்ட்ரிங் ஆகட்டும் சரி, இல்லை டேட்டா டைப் இன்டிஜர் அண்ட் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் ஆகட்டும் சரி, எதுவாக இருந்தாலுமே அது வந்து என்ன ஆகும், சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா 0 1 தான் கன்வெர்ட் பண்ணிக்கும். அப்போது அந்த மாதிரி பண்ணுறது இந்த மாதிரி நம்ம பண்ணுறோம். ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமில் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கம்பைலர் டு ரைட் சர்ச் கோடு என்ன யூஸ் பண்ண போகிறோம். அப்போ அதனால் என்ன மாதிரி லாங்குவேஜ் ப்ராசஸிங் இருக்குது அப்படின்றத இப்போ பார்க்க போகிறோம். இப்போ லாங்குவேஜ் ப்ராசஸிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம என்ன சொன்னோம், ஒரு ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்போ அந்த ஹார்ட்வேர் அப்படின்னும் போது நம்மளுக்கு வந்து என்ன இது ஆகும், நம்ம என்ன யூஸ் பண்ணுறோமோ அதில் வந்து என்ன அந்த ஹை லெவல் லாங்குவேஜ்லேருந்து மிஷின் லாங்குவேஜுக்கு கன்வெர்ட் பண்ணுறதோட டூல் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த லாங்குவேஜ் ப்ராசஸரோட இம்பார்ட்டண்ட் ஒர்க் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்போது வந்து ஒரு ஹை லெவல் லாங்குவேஜ் வந்து கன்வெர்டட் இன்ட்டு பைனரி லாங்குவேஜுக்கு பண்ணும்போது என்னென்னலாம் பண்ணும், எதெல்லாம் இது பண்ணுது அப்படின்றது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து கம்பைலர் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா கம்பைலர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணோன்னா ஹை லெவல் லாங்குவேஜ்லேருந்து அசம்பிளி லாங்குவேஜுக்காக கன்வெர்ட் பண்ணோம். அந்த அசம்பிளி லாங்குவேஜ் தான் வந்து பார்த்திங்கன்னா மிஷின் லாங்குவேஜுக்காக கன்வெர்ட் பண்ணோம். அப்போ அந்த அசம்பிளி லாங்குவேஜ்லேருந்து மிஷின் லாங்குவேஜ் கன்வெர்ட் பண்ணுறது வந்து என்ன அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அசம்பிளர். அப்போ அந்த அசம்பிளர் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு அசம்பிளி லாங்குவேஜ்லேருந்து ஒரு மிஷின் லாங்குவேஜுக்கு கன்வெர்ட் பண்ணுறது தான். இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சி ப்ரோக்ராம் நம்ம எடுத்துக்கிறோம். சியில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி கம்பைல் பண்ணுறது, எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஒரு சி ப்ரோக்ராமில் ஒரு சோர்ஸ் கோட் நம்ம எழுத போகிறோம். சி ப்ரோக்ராமிங் அப்படின்னாவே நம்மளுக்கு தெரியும் ஹை லெவல் லாங்குவேஜ். அப்போ ஹை லெவல் லாங்குவேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இப்போ கம்பைல் பண்ண போகிறோம். அப்போ கம்பைல் பண்ணும்போது ஃபஸ்ட்டு அது வந்து என்ன ஆகும், ட்ரான்ஸ்லேட் டு த அசம்பிளி ப்ரோக்ராமுக்காக ஃபஸ்ட்டு கன்வெர்ட் பண்ணோம். ஹை லெவல் லாங்குவேஜை கம்பைலர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஹை லெவல் லாங்குவேஜை அசம்பிளி லெவல் ப்ரோக்ராமுக்காக கன்வெர்ட் பண்ணோம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா அந்த அசம்பிளர் தான் வந்து என்ன ஆகும்னா அசம்பிளி ப்ரோக்ராமுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்ட்டு மிஷின் கோட் ஆப்ஜெக்ட் ப்ரோக்ராமாக கன்வெர்ட் பண்ணோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிங்கர் டூல் அப்படின்றது வந்து ஒன்று யூஸ் பண்ணுறோம். அது வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னா லிங்க் ஆல் தி பார்ட்ஸ் ஆஃப் ப்ரோக்ராம் டுகெதர் ஃபார் அன் எக்ஸிக்யூஷன். ஒரு எக்ஸிக்யூட்டபிள் மிஷின் கோடுக்காக மாற்றுறது வந்து என்ன அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா லிங்கர் டூலு. அடுத்தது லோடர் அப்படின்றது வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா நம்ம பண்ணுற ப்ரோக்ராம் வந்து எங்கே போய் ஸ்டோர் ஆகுது அந்த ப்ரோக்ராமில். நம்ம ப்ரோக்ராம் வந்து சோர்ஸ் ப்ரோக்ராம் டு ஆப்ஜெக்ட் ப்ரோக்ராமுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டோம். நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணிட்ட பிறகு அது எந்த இடத்துல போய் ஸ்டோர் ஆகுது அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த லோடரோட இம்பார்ட்டண்ட் ஒர்க் அப்படின்றது சொல்கிறாங்க. இப்போ வந்து இதில் வந்து கம்பைலர் அப்படின்னும் போது இதில் ப்ரீ ப்ராசஸர் ஒரு கான்செப்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகுது. அந்த ப்ரீ ப்ராசஸர் அப்படின்றது வந்து எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ப்ரீ ப்ராசஸர் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பார்ட் ஆஃப் கம்பைலர் அப்படின்னு சொல்லலாம். இந்த டூல் வந்து எதுக்காக ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா நான் என்ன இன்புட் கொடுக்க போகிறேன் அந்த இன்புட்லேருந்து என்ன மாதிரி மேக்ரோ ப்ராசஸிங் நடக்குது, ஆகுமெண்டேஷன்ஸ் என்ன, அந்த ஃபைல் என்ன இருக்குது, லாங்குவேஜ் எக்ஸ்டென்ஷன் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரீ ப்ராசஸர் தான் பண்ணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்பிரேட்டர் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு கம்பைலர் மாதிரி தான். என்ன டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அண்ட் கம்பைலர் அண்ட் இன்டர்பிரேட்டர் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா என்னென்னு பார்த்திங்கன்னா கம்பைலர் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஓல்ட் ப்ரோக்ராம்ஸையும் வந்து பார்த்திங்கன்னா கம்பைல் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து எக்ஸிக்யூட் பண்ணோம். ஆனால் இன்டர்பிரேட்டர் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஈச் பை லைனும் வந்து பார்த்திங்கன்னா கம்பைல் பண்ணும். இதுதான்
இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்டர்பிரட்டரோட இம்பார்ட்டண்ட் ஒர்க் அப்படின்றது சொல்கிறாங்க. இதே அசம்பிளர் டிரான்ஸ்லேட்டில் வந்து பார்த்திங்கன்னா அசம்பிளி லாங்குவேஜ் ப்ரோக்ராம்லேருந்து மிஷின் கோடு கன்வெர்ட் பண்ணுறது தான் அந்த அவுட்புட்டை தான் நம்ம என்ன சொல்லலாம்னா அசம்பிளர் சொல்லலாம். இதை வந்து இல்லைன்னா ஆப்ஜெக்ட் ஃபைல் அப்படின்னும் சொல்லலாம். இது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா காம்பினேஷன் ஆஃப் த மிஷின் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்றது சொல்கிறாங்க. லிங்கர் லோடர் ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் அசம்பிளர். இந்த கிராஸ் அசம்பிளர் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா கம்பைலர் வந்து த ரன்ஸ் அந்த பிளாட்ஃபார்ம் எந்த பிளாட்ஃபார்மில் நம்ம ரன் பண்ண போகிறோம் அது வந்து எப்படி ஜென்ரேட் ஆகுது அந்த எக்ஸிக்யூட்டிவ் கோடுக்கு ஏற்ற மாதிரி அப்படின்ட்டு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் கம்பைலர். அந்த கம்பைலர் வந்து பார்த்திங்கன்னா சோர்ஸ் கோடில் வந்து ஒன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லேருந்து ட்ரான்ஸ்லேட் டு த இன்டு த சோர்ஸ் கோட் ஆஃப் அனதர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இதை வந்து எப்படி சொல்லலாம்னா சோர்ஸ் டு சோர்ஸ் கம்பைலர் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வேரியஸ் டேட்டா ஸ்ட்ரக்சர் ஃபார் லாங்குவேஜ் ப்ராசஸிங். அப்போ வேரியஸ் டேட்டா ஸ்ட்ரக்சர் ஃபார் லாங்குவேஜ் ப்ராசஸிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா என்ன மாதிரி கம்பைலர் யூஸ் பண்ணுறோம், எப்படி அசம்பிளர் யூஸ் பண்ணுறோம், அந்த அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஒரு சி ப்ரோக்ராமிங் அப்படின்னு எடுக்கும்போது அதில் என்ன மாதிரி டூல்ஸ்லாம் இருக்குது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ப்ரீ ப்ராசஸர், இன்டர்பிரட்டர், அசம்பிளர், லிங்கர், லோடர், கிராஸ் கம்பைலர் அப்படி இதெல்லாம் கம்பைலர் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர் ஃபார் லாங்குவேஜ் ப்ராசஸிங். 10 மார்க் கொஸ்டின். டிஸ்கஸ் த அபவுட் மிஷின் இண்டிபெண்ட் ஃபீச்சர் ஆஃப் அசம்பிளர். அப்போ வந்து இப்போ அசம்பிளர் அப்படின்னா அசம்பிளி லாங்குவேஜ் ப்ரோக்ராம்லேருந்து மிஷின் லாங்குவேஜ் கன்வெர்ட் பண்ணுறது தான் வந்து பார்த்திங்கன்னா அசம்பிளர். அப்போ ஈச் பர்சனல் கம்ப்யூட்டரில் வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன மைக்ரோ ப்ராசஸர் யூஸ் பண்ண போகிறேன், அது எப்படி மேனேஜ் பண்ணுறேன், இது எல்லாமே அரித்மெட்டிக்கலாக, லாஜிக்கலாக, கண்ட்ரோல் ஆக்டிவிட்டீஸாக, இது எல்லாமே சொல்கிறது தான் வந்து என்னென்னா அசம்பிளரோட இண்டிபெண்ட் ஃபீச்சர் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஈச் ஃபேமிலிலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராசஸர் யூஸ் பண்ணுறேன், ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அதில் என்ன மாதிரி இன்புட் யூஸ் பண்ண போகிறேன், கீபோர்டு, டிஸ்பிளேயிங் இன்ஃபர்மேஷன்ஸ், பர்ஃபார்மிங் வேரியஸ் அதர் ஜாப்ஸ், இது எல்லாமே ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சொல்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிஷின் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த ப்ராசஸரில் வந்து பார்த்திங்கன்னா மிஷின் லாங்குவேஜ் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னும் போது நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி தெரியும் பைனரி நம்பர்ஸாக தான் கன்வெர்ட் பண்ணிக்கும், 0 and 1 தான் எடுத்துக்கும். அப்போ 1s and 0s அப்படின்னு எடுக்கும்போது நான் இதில் என்ன மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ ஒரு லோ லெவல் அசம்பிளி லாங்குவேஜ் அப்படின்னு டிசைன் பண்ணுறேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கனாலும் அதில் சில ப்ராசஸர்ஸ் இருக்குது, அதில் வந்து வேரியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து இருக்குது. அந்த வேரியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் வந்து என்னென்னலாம் ஃபாலோ பண்ண போகிறேன், அப்படி ஃபாலோ பண்ணுறது மூலமாக மெயின் அட்வான்டேஜ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அட்வான்டேஜ் ஆஃப் அசம்பிளி லாங்குவேஜ் அப்படின்றது எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா நான் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் அசம்பிளி லாங்குவேஜ் அப்படின்னும் போது சில கண்டிஷன்ஸ்லாம் வந்து இது பண்ணணும். அது வந்து என்னென்ன அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா how programs interface with OS, processor and BIOS, how data is represented in memory and other external devices, how the processor access and execute the instructions, how instruction access to and process data, how a program access external devices. Other advantages of the assembly language is called it requires the less memory and execution time. It allows hardware-specific complex jobs in an easier way. It is suitable for time-critical jobs. It is most suitable for writing interrupt services, routines and other memories, residence programs. இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அசம்பிளி லாங்குவேஜோடைய அட்வான்டேஜ். இதில் அது இல்லாமல் பேசிக் ஃபீச்சர்ஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெயின் இன்டர்வல் ஹார்ட்வேர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு பிசி வந்து கன்சிஸ்ட் பண்ணுறது வந்து என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ப்ராசஸர், மெமரி அண்ட் ரிஜிஸ்டர்ஸ், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதோட மெயின் ஃபீச்சர்ஸ் அப்படின்றது சொல்கிறாங்க. இப்போ வந்து ஒரு ரிஜிஸ்டாரோ இல்லை சம்திங்ஸ் ஏதோ ஒன்று எடுத்துக்கிட்டால் நம்ம என்ன பண்ணுவாங்க அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு திங்ஸ் நம்ம என்ன மாதிரி டேட்டாலாம் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், அது எப்படி போய் எக்ஸிக்யூட் ஆகுது, அப்போ எக்ஸிக்யூட் பண்ணும் போது அது வந்து எப்படி மெமரியில் வந்து போய் ஸ்டோர் ஆகுது, இது எல்லாமே சொல்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா அதோடைய பேசிக் ஃபீச்சர்ஸ் அப்படின்றது சொல்கிறாங்க. இப்போ வந்து ஒரு ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் கம்ப்யூட்டர் ஸ்டோரேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வந்து பிட்
அப்படின்னு சொன்னோம். ஐ மீன் ஒன்ஸ் அண்ட் ஜீரோஸ். அந்த ஒன்ஸ் அண்ட் ஜீரோஸ் வந்து எப்படி ஆக்சஸ் ஆகும் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா 1ன்னா ஆன், 0ன்னா ஆஃப். அப்போ இந்த மாதிரி நான் யூஸ் பண்ணும்போது அதில் என்ன மாதிரி பைட்ஸ் நான் யூஸ் பண்ண போகிறேன். அப்போ பைட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 8 பீட்ஸ் யூசஸ் ஆஃப் டேட்டா இஸ் கால்டு 1 பைட். அப்போ வந்து 8 பீட்ஸ் அப்படின்னு சொல்லும் போது அந்த பைட்டை வந்து எப்படி சொல்லலாம்னா பேரிட்டி அப்படின்றது சொல்லலாம். அப்போ அந்த பேரிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் நம்பர் ஆஃப் பீட்ஸ் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்றது எல்லாமே சொல்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேசிக் ஃபீச்சர்ஸ் அப்படின்றது சொல்கிறாங்க. இப்போ ஒரு ப்ராசஸர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் என்ன மாதிரி டேட்டா சைஸஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேர்டு அப்படின்னு நான் ரெப்ரசன்ட் பண்ணுறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து 2 பைட் ஃப்ரம் ஐட்டம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இதை வந்து டபுள் வேர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 பைட் சொல்லலாம். 4 பைட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 32 பிட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு 8 பிட் தான் வந்து பார்த்தீங்கன்னா 1 பைட். அப்போ 4 × 8 வந்து பார்த்தீங்கன்னா 32 பிட். இது வந்து குவாட் வேர்ட் அப்படின்னா 8 பைட் அப்படின்னும் போது 64 பிட் அப்படின்னு சொல்லலாம். இதே ஒரு பேராகிராஃப் நம்ம கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 16 பைட்டு 168 பைட்டு. இதே கிலோ பைட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 1024 பைட்ஸ். மெகா பைட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கும் போது 104876 பைட்ஸ். இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வந்து ஸ்டோரேஜ் பர்பஸ் வந்து நம்ம சிஸ்டமில் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு வேர்டு மட்டும் சேவ் பண்ணுறோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த வேர்டோட மெமரி வந்து பார்த்திங்கன்னா 2 பைட்ஸாக எடுத்துக்கும் அப்படின்றது சொல்கிறாங்க. இதுதான் வேறு ஒன்றும் இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு லெட்டர்ஸ் இருக்குது, இல்லை சம்திங்ஸ் ஒரு ஏதோ ஒரு இது பார்த்திங்கன்னா எல்லாமே நம்மளோட வந்து கன்வர்ஷன் பார்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா நம்மளோட சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி பைனரி நம்பர் சிஸ்டம் மட்டும்தான் எடுத்துக்கும். இப்போ நீங்கள் வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஒரு ஹெக்ஸாடெசிமல் நம்பர் கொடுக்குறோம் அப்படின்னோம்னா இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் லாஜிக் கேட்ஸில் நம்ம படிச்சிருப்போம். பைனரி, டெசிமல், ஹெக்ஸாடெசிமல், ஆக்டல் இதெல்லாம் படிச்சிருப்போம். ஹெக்ஸாடெசிமல் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஹெக்ஸாடெசிமலோட வந்து பேஸ் வந்து பார்த்திங்கன்னா 16. இப்போ நம்ம வேல்யூஸ் கொடுக்குறோம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அது பைனரியாக கன்வெர்ட் பண்ணணும். எப்படி கன்வெர்ட் பண்ணணும்னா 16ஆல் டிவைட் பண்ணிகிட்டே வருவோம். அதுக்கப்புறம் அது வந்து அந்த இடத்துல போய்ட்டு அது வந்து ஸ்டோர் ஆகும் அப்படின்றது சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் அதுதான். இவங்க வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு ஒரு டெசிமல் நம்பர் கொடுக்குறோன்னா நம்ம 2ஆல் டிவைட் பண்ணிகிட்டே வரணும் அப்படின்றது சொல்கிறாங்க. ஆக்டல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 8ஆல் டிவைட் பண்ணிகிட்டே வரணும். இதே ஹெக்ஸாடெசிமல் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 16 பேசஸால் கன்வெர்ட் பண்ணிகிட்டே வரணும் அப்படின்றது சொல்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம பண்ணுறதுனால இதோட மெயின் யூஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சிஸ்டம் வந்து 1s and 0s தான் ஆக்சஸ் பண்ணிக்கும். அப்படி 1s and 0s ஆக்சஸ் பண்ணும்போது அந்த அட்ரஸிங் டேட்டாவும் அந்த மெமரியில் வந்து அப்படி தான் ஸ்டோர் ஆகும். அப்போது ஒரு ப்ராசஸர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு எக்ஸிக்யூஷன் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலான்னா ஃபெச், டிகோட், எக்ஸிக்யூட் சைக்கிள் அப்படின்னு சொல்லலாம். இல்லையா எக்ஸிக்யூஷன் சைக்கிள் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு ஃபெச், டிகோட், எக்ஸிக்யூட் சைக்கிளோ இல்லை எக்ஸிக்யூஷன் சைக்கிளோ வந்து பார்த்திங்கன்னா என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 3 கண்டினியூஸ் ஸ்டெப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. என்னென்ன அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து ஃபெச்சிங் த இன்ஸ்ட்ரக்ஷன் ஃப்ரம் மெமரி. அடுத்தது வந்து டிகோடிங் சொல்லலாம், இல்லைன்னா ஐடென்டிஃபைங் தி இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லலாம். தேர்ட் ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸிக்யூஷன் த இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த மாதிரி நான் வந்து 1 or more பைட்ஸ் நான் யூஸ் பண்ணுறேன், அந்த மெமரியில் வந்து போய் ஸ்டோர் ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா அதில் ஒரு ஹெக்ஸாடெசிமல் நம்பர் அப்படின்னு கொடுக்குறோன்னா இப்போ 2 பைட்ஸாக அப்படி மெமரியில் வந்து ஸ்டோர் ஆகுது. அப்போ அந்த ஆர்டர் சீக்வெண்ட் வந்து எப்படி நடக்கும் அப்படின்றத இவங்க எக்ஸாம்பிள் சொல்லிடுறாங்க. ஒரு ரிஜிஸ்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 0725 அதே அது மெமரியில் போய் ஸ்டோர் ஆகுதுன்னா இந்த மெத்தடில் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் 10 mark கொஸ்டின். டிஸ்கிரைப் த மிஷின் இண்டிபெண்டன்ட் பிக்சர் ஆஃப் அசம்பிளர். அசம்பிளரோட ஒர்க் என்ன, அந்த அசம்பிளர் வந்து அந்த மெமரியில் வந்து எப்படி ஸ்டோர் ஆகுது, அதோடைய அட்வான்டேஜ் என்ன அப்படின்றத இப்போ பார்த்தோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா டிசைன் ஏ ஜென்ரல் பர்பஸ் ஆஃப் மேக்ரோ ப்ராசஸர் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த கொஸ்டின் நம்ம ஏற்கனவே 5 mark கொஸ்டினில் பார்த்தோம். மேக்ரோ ப்ராசஸர் அப்படின்றது வந்து என்னென்னா ஒரு கம்ப்யூட்டர்ஸ் வந்து ஒரு பேலன்ஸ் மிக்ஸ்டு அப்படின்னு சொல்லலாம். ஐ மீன் வந்து என்னென்னா சாஃப்ட்வேர் அண்ட் ஒன் ஹார்ட்வேர் காம்பினேஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர். ஹார்ட்வேர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு பீஸ் ஆஃப் மெக்கானிக்கல் டிவைஸ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இஸ் ஃபங்க்ஷன் ஆர் பீயிங் கண்ட்ரோல் பை த காம்பேட்டபிள் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஹார்ட்வேரில் வந்து பார்த்திங்கன்னா நான் என்னென்னலாம் யூஸ் பண்ணுறேன், இன்ஸ்ட்ரக்ஷன் த இன் ஃபார்ம் ஆஃப் எலக்ட்ரானிக் சார்ஜ் அப்படின்றது சொல்லலாம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் வந்து கம்ப்யூட்டர் அப்படின்னு எடுத்துக்கும் போது 0 1 தான் ஆக்சஸ் ஆகும்.
இதில் வந்து மேக்ரோ ப்ராசஸர் அப்படின்னும் போது என்ன மாதிரி ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சோர்ஸ் கோடு இருக்குன்னா அதில் ப்ரீ ப்ராசஸர் நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து கம்பைல் பண்ண போகிறோம். கம்பைல் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹை லெவல் லாங்குவேஜ்லேருந்து அசம்பிளி லாங்குவேஜுக்கு கன்வெர்ட் ஆகும். அந்த அசம்பிளி லாங்குவேஜ் தான் வந்து பார்த்திங்கன்னா மிஷின் லாங்குவேஜுக்கு கன்வெர்ட் பண்ணுவோம். அந்த மிஷின் லாங்குவேஜ் தான் அதுதான் வந்து என்னென்னா அசம்பிளரோட இம்பார்ட்டண்ட் ஒர்க்கு. அந்த அசம்பிளரில் வந்து என்னென்னலாம் பண்ணுவோன்னா ரீலொகேட் ஆகுதோ மிஷின் கோடு என்ன யூஸ் பண்ணுவோம், லிங்கர் அண்ட் லோடர். அந்த லிங்கர் தான் லோடை இது பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட்டிவ் மிஷின் கோட் ஆகும். லாஸ்ட்டு திங்ஸ் வந்து மெமரியில் வந்து ஸ்டோர் ஆகிடும். எனக்கு வந்து அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஆப்ஜெக்ட் ப்ரோக்ராமுக்கு ஏற்ற மாதிரி வரும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதுதான் செகண்ட் 10 மார்க் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பிளைன் ஹவு எக்ஸ்பிரஷன் ஆர் கம்பைல்டு யூஸிங் கிராமர். இப்போ கிராமர் வச்சு நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா 5 மார்க் கொஸ்டினில் நம்ம பார்த்தோம் சிந்தசிஸ் ஸ்பேசஸ், அனலைசிஸ் ஸ்பேசஸ். அப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்டாக்ஸ் அனலைசிஸ் அப்படின்னு இருக்குது, இல்லை பாசிங் மெத்தட் அப்படின்னு சொல்லலாம். இதை இன்னும் எப்படி சொல்லலாம்னா செகண்ட் ஃபேஸ் ஆஃப் கம்பைலர் அப்படின்னும் சொல்லலாம். இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேசிக் கான்செப்ட் நான் என்ன மாதிரி ப்ராசஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான். ஐ மீன் என்ன மாதிரி லெக்சிக்கல் அனலைசர் நான் யூஸ் பண்ண போகிறேன், ஒரு அல்காரிதம் மெத்தடில் ஒரு ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ஸ் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அதில் யூஸ் பண்ணுறது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிராமர்ன்ற கான்செப்ட். இந்த கிராமர் வந்து எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு பேரந்தசிஸ் நான் என்னென்னலாம் நான் ஒரு ஃபேஸஸில் வந்து பாஸ் பண்ணுறேன், அந்த ப்ராசஸில் என்ன மெத்தடில் ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் வந்து பார்த்திங்கன்னா கான்டெக்ஸ்ட் ஃப்ரீ கிராமர். அதை எப்படி சொல்லலாம்னா CFG அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஒரு சூப்பர் செட் ஆஃப் ரெகுலர் கிராமர் அப்படின்னு சொல்லலாம். இதை எப்படி டிஸ்கிரைப் பண்ணுறாங்க அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா கான்டெக்ஸ்ட் ஃப்ரீ கிராமருக்குள்ளே ரெகுலர் கிராமர் அப்படின்றத ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. இதோட காம்பினேஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா கிராமர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து இதில் என்ன மாதிரி மெத்தட்ஸ், இது என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் அக்கர் ஆகுது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்கோப் ஆஃப் ரெகுலர் கிராமர் என்ன, அதில் நான் என்ன மாதிரி டூல்ஸ் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறதா வந்து பார்த்திங்கன்னா இந்த கான்டெக்ஸ்ட் ஃப்ரீ கிராமர். இந்த கான்டெக்ஸ்ட் ஃப்ரீ கிராமரில் வந்து பார்த்திங்கன்னா 4 காம்போனன்ட்ஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நான் டெர்மினல், சிம்பிள், ப்ரொடக்ஷன், டெர்மினல் அண்ட் நான் டெர்மினல் 4 காம்போனன்ட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா செட் ஆஃப் நான் டெர்மினல் அப்படின்றது வந்து என்னன்னு பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு சின்டாட்டிக் அப்படின்னு சொல்லலாம். ஏன் இது சின்டாட்டிக் அப்படின்னு சொல்கிறோன்னா இதில் வந்து என்ன மாதிரி வேரியபிள்ஸ் நான் யூஸ் பண்ண போகிறேன், ஒரு செட் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த செட் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் வந்து நான் எப்படி டிஃபைன் பண்ணுறேன் அந்த கிராமருக்குள்ளே அப்படின்னு சொல்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா நான் டெர்மினல். இதே வந்து ஒரு செட் ஆஃப் டோக்கன்ஸ் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அது சிம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த செட் ஆஃப் டோக்கன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா நான் வந்து ஒரு பேசிக் சிம்பிள்ஸ் என்ன யூஸ் பண்ணுறேன் அந்த ஸ்ட்ரிங்கில் அது சொல்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா டெர்மினல் சிம்பிள் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு தேர்ட் காம்போனன்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா செட் ஆஃப் ப்ரொடக்ஷன். இந்த ப்ரொடக்ஷன் ஆஃப் கிராமர் வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன மாதிரி ஸ்பெசிஃபை பண்ண போகிறேன் அந்த மேனருக்குள்ளே அந்த டெர்மினல் அண்ட் நான் டெர்மினல் கம்பைன்ட் டு ஃபார்ம் த ஸ்ட்ரிங்ஸ். இதை சொல்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா செட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்படின்றது சொல்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் சிம்பிள், அதுதான் 4th காம்போனன்ட்ஸ் ஒன் ஆஃப் த நான் டெர்மினல். இதை சொல்லலாம். ஸ்டார்ட் சிம்பிள் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா இந்த ப்ரொடக்ஷன் பிகின் நான் ஃபஸ்ட்டு என்ன ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறது தான் இதுக்காக யூஸ் பண்ணுறது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கான்டெக்ஸ்ட் ஃப்ரீ கிராமர். அந்த கான்டெக்ஸ்ட் ஃப்ரீ கிராமரில் வந்து பார்த்திங்கன்னா 4 காம்போனன்ட்ஸ் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த சின்டாக்ஸ் அனலைசிஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா சின்டாக்ஸ் அனலைசர் இல்லை பார்சர் அப்படின்னு சொல்லலாம். அந்த பார்சர் வந்து பார்த்திங்கன்னா எதுக்காக யூஸ் பண்ணுறோம், நம்ம இன்புட் என்ன கொடுக்குறோம் அதுலேருந்து லெக்சிக்கல் அனலைசர் என்ன அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக அந்த ஸ்ட்ரீம்ஸ் யூஸ் பண்ணுறதுக்காக தான் இது பண்ணுறாங்க. இந்த பார்சர் அனலைசிஸ் வந்து பார்த்திங்கன்னா டோக்கன் ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இந்த டயக்ராம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து ரெகுலர் எக்ஸ்பிரஷன் ஒரு ஃபைனைட் ஆட்டோமேட்டா அப்படின்னு எடுத்து ஒரு சோர்ஸ் ப்ரோக்ராம்லேருந்து லெக்சிக்கல் அனலைசர் யூஸ் பண்ணுறாங்க. அந்த லெக்சிக்கல் அனலைசர்லேருந்து நான் என்ன மாதிரி டோக்கன்ஸ்லாம் யூஸ் பண்ண போகிறேன், அந்த டோக்கன்ஸ்லேருந்து பார்த்திங்கன்னா சின்டாக்ஸ் அனலைசர், அந்த சின்டாக்ஸ் அனலைசர்லேருந்து தான் என்னோடய டோக்கன் ஸ்ட்ரீம். இதில் வந்து பார்த்திங்கன்னா மெயின் திங்ஸ் இந்த லெக்சிக்கல் அனலைசர் டோக்கன் ஸ்ட்ரீம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா கான்டெக்ஸ்ட் ஃப்ரீ கிராமரை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. இது இப்படி தான் வந்து ஒரு சோர்ஸ் ப்ரோக்ராம்லேருந்து ஆப்ஜெக்ட் ப்ரோக்ராமில் கான்டெக்ஸ்ட் ஃப்ரீ கிராமர் வந்து யூஸ் ஆகுது அப்படின்றது சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் 10 மார்க் கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா
ரைட் த அல்காரிதம் டேட்டா ஸ்ட்ரக்சர் ஃபார் லிங்கிங் லோடர். இது வந்து பார்த்தீங்கன்னா மோராலஸ் அந்த அசம்பிளர் கான்செப்ட் தான். அசம்பிளர் கான்செப்டில் அசம்பிளர் ஃபங்க்ஷன்ஸ் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், அந்த அசம்பிளரில் வந்து என்ன மாதிரி ஃபேஸஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான். இதை வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அந்த 5 மார்க்லேயும் சரி ப்ரீவியஸ் கொஸ்டின்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அசம்பிளர் ஃபங்க்ஷன்ஸ் என்ன, அது எப்படி ட்ரான்ஸ்லேட் ஆகுது, அதில் என்ன லிங்கர் யூஸ் பண்ணுறோம், லோடர் யூஸ் பண்ணுறோம், கம்பைலர் என்ன யூஸ் பண்ணுறோம், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த 10 மார்க் கொஸ்டின்ஸ். என்ன மாதிரி டேட்டா ஸ்ட்ரக்சர், வேரியஸ் டேட்டா ஸ்ட்ரக்சர் ஃபார் யூஸிங் லாங்குவேஜ் ப்ராசஸிங். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கொஸ்டின் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டு நம்மளுக்கு தெரியுது. ஏன்னா 5 மார்க்லேயே வந்திருக்கு, 10 மார்க்லேயே வந்திருக்கு. அப்போது அசம்பிளர்னால் என்ன, அசம்பிளரோட இம்பார்ட்டன்ஸ், அசம்பிளரோட ஃபீச்சர்ஸ், அசம்பிளரோட ஃபங்க்ஷன்ஸ், இது படித்தோம்னா நம்ம 5 மார்க் 10 மார்க் எல்லாமே அட்டன் பண்ணலாம். லாஸ்ட் 10 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பிளைன் த ரோல் ஆஃப் யூசர் இன்டர்ஃபேஸ் இன் ப்ரோக்ராமிங் என்வாயர்மெண்ட். இப்போ வந்து இன்டர்ஃபேஸ் அப்படின்னாவே ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம். என்ன படிச்சிருப்போம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்டர்ஃபேஸ் கான்செப்டில் வந்து நம்ம சி லாங்குவேஜில் யூஸ் பண்ணியிருப்போம். எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஃப்ரண்ட் எண்ட் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஏன் இதை வந்து ஒரு ஃப்ரண்ட் எண்ட் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம்னா, நம்ம வந்து நான் வந்து ஒரு யூஸராக இருக்கேன். நான் யூஸர் இது பண்ணும்போது நான் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபாலோ பண்ண போகிறேன் அந்த சாஃப்ட்வேருக்கு ஏற்ற மாதிரி. அப்போ அந்த யூஸர் வந்து நான் மேனிப்புலேட் பண்ண போகிறாங்க. என்ன மாதிரி இது யூஸ் பண்ணலாம், என்ன மாதிரி கண்ட்ரோல்ஸ் யூஸ் பண்ணணும், இதில் எந்த இதெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றது வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா என்னோட இதுதான். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அதனால தான் இதை வந்து ஒரு ஃப்ரண்ட் எண்ட் அப்ளிகேஷன் அப்படின்றது சொல்கிறாங்க. யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பார்ட் ஆஃப் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லலாம். இந்த பார்ட் ஆஃப் சாஃப்ட்வேர் அப்படின்னு ஏன் இதை சொல்கிறாங்க அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இதில் நான் என்னென்ன இது ஃபண்டமெண்டல் கான்செப்ட்லாம் யூஸ் பண்ண போகிறேன், என்னோட கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன், ஒரு கிராஃபிக்கலோ ஒரு டெக்ஸ்ட் பேஸ்டா ஆடியோ பேஸ்டா டிபெண்டிங் அப்பான் த அண்டர்லைங் ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் காம்பினேஷன் அப்படின்றது சொல்கிறாங்க. அப்போது சாஃப்ட்வேர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதில் என்ன மாதிரி யூசர் இன்டர்ஃபேஸஸ்லாம் இருக்கும், அப்படி எதுக்காக யூஸ் பண்ணுறோம் இந்த இன்டர்ஃபேஸை அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அட்ராக்டிவ், சிம்பிள் டு யூஸ், ரெஸ்பான்சிவ் இன் ஷார்ட் டைம், clear to understand, consistent to all the interfacing screens. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்டர்ஃபேஸ் கான்செப்டுக்காக யூஸ் பண்ணுறது தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 கேட்டகரியாக பிரிக்கலாம். என்ன அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸஸ், கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸஸ். கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்ட்ராக்ட் வித் கம்ப்யூட்டர் அண்டில் வீடியோ டிஸ்பிளே மானிட்டர், இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா கம் டு எக்ஸிஸ்டன்ஸ் இதுக்காக யூஸ் பண்ணுறது தான் வந்து பார்த்திங்கன்னா கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸஸ். கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த டயக்ராமில் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கோடிங் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் வந்து அது எந்த இடத்துல போய் ஸ்டோர் ஆகுது, அந்த கமாண்ட் வந்து எந்த பேராமீட்டர்ஸ்லாம் மாறுது அப்படின்றத சிஸ்டம்குள்ளன்றதை சொல்லியிருக்காங்க. இதில் மெயின் திங்ஸ் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெஸ்ட் பேஸ் கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா என்னென்ன கான்செப்ட்லாம் என்ன மாதிரி எலமெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா கமாண்ட் ப்ராம்ப்ட், கர்சர், கமாண்ட், இது 3மே வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்றது வந்து எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா டு இன்ட்ராக்ட் வித் த சிஸ்டம். இது வந்து காம்பினேஷன் ஆஃப் த ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர். இந்த கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா எதுக்காக ஆகுதுன்னா இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் தான். ஆனால் இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா மோர் ரிசோர்ஸ் கன்சியூமிங்காக யூஸ் பண்ணுறாங்க. அந்த கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸோடைய மோர் ரிசோர்ஸுக்காக யூஸ் பண்ணுறது தான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு அட்வான்சிங் டெக்னாலஜி அப்படின்றது நம்ம சொல்லலாம். இந்த ஜிஐயோட எலமெண்ட் இப்போ வந்து சிஎல்ஐஏ கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸோடைய எலமெண்ட்ஸ் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் ப்ராம்ப்ட், கர்சர், கமாண்ட். இதே GUI கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸோடைய காம்போனண்ட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா விண்டோஸ், டேப்ஸ், மெனு, ஐகான், கர்சர், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸோடைய காம்போனன்ட்ஸ் அப்படின்னு டயலாக் பாக்ஸ். இப்போ ஒவ்வொரு காம்போனண்ட்டும் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்றது வந்து பார்க்கலாம். விண்டோ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதில் என்ன மாதிரி அப்ளிகேஷன்ஸ் என்ன டிஸ்பிளே பண்ண போகிறோம் அது எல்லாமே சொல்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா விண்டோ. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐகான்ஸ் லிஸ்ட் இது எல்லாமே ஒரு ஃபைல் ஸ்ட்ரக்சருக்குள்ளே யூஸ் ஆகும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. மெனு பார் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்ட் கமாண்ட். ஐகான் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ஸ்மால் பிக்சர் எப்படி அசோசியேட் பண்ணுறது. கர்சர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்ட்ராக்டிங் டிவைசஸ் சச் எஸ் மவுஸ்,
டச் பேட், டிஜிட்டல் பென், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜிஐயோடைய காம்போனன்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஜிஐயோடைய அப்ளிகேஷன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு திங் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் விண்டோ, செகண்ட் டயலாக் பாக்ஸ், டெக்ஸ்ட் பாக்ஸ், பட்டன், ரேடியோ பட்டன், செக் பாக்ஸ், லிஸ்ட் பாக்ஸ், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜிஐயோடைய அப்ளிகேஷன், கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸோடைய அப்ளிகேஷன். அதுக்கப்புறம் இந்த ஜிஐயோடைய இம்பார்ட்டன்ட் திங்ஸ், என்ன மாதிரி மாடல்ஸ் இருக்குது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா என்னென்னலாம் ஃபஸ்ட்டு பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஜிஐயோடைய நம்ம என்ன அனலைஸ் பண்ணுறோம், நெக்ஸ்ட் அதில் என்ன பர்ஃபார்ம் பண்ண போகிறோம், என்ன டாஸ்க்கு, அந்த அனலைசஸில் என்ன டாஸ்க் யூஸ் பண்ணுவோம், அதை எப்படி டிசைன் பண்ணலாம், அடுத்தது அது எப்படி கரெக்டாக இருக்கா அப்படின்னு டெஸ்டிங் கான்செப்ட், நெக்ஸ்ட் வந்து இது எப்படி யூஸ் ஆகுது அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜிஐயோடைய இம்பார்ட்டன்ட் திங்ஸ் அப்படின்ற சொல்லுவாங்க. ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு மொபைல் ஜிஐ இல்லை கம்ப்யூட்டர் ஜிஐ அப்படின்னு எடுத்துக்கிட்டு இது எல்லாமே ஜிஐயோட இம்பார்ட்டன்ட் இம்ப்ளிமெண்டேஷன் டூல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வேறு என்னென்னலாம் மென்ஷன் பண்ணலாம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜிஐயோடைய என்ன மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டைவ் அண்ட் கன்சிஸ்டன்சி, எனேபிள் ஃப்ரீக்வெண்ட், அதர் இன்ஃபர்மேட்டிவ் ஃபீட்பேக், டிசைன் அண்ட் டயலாக் பில்ட், ஆஃபர் சிம்பிள் எரர் ஹேண்ட்லிங், பர்மிட் ஈஸி அண்ட் சப்போர்ட் இன்டர்னல், ரெடியூஸ் ஷார்ட் டர்ம். இது எல்லாமே ஜிஐயோட இம்பார்ட்டன்ஸ் அண்ட் அப்ளிகேஷன் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. சிஸ்டம் சாஃப்ட்வேரோடைய ஏப்ரல் 2015 கொஸ்டின் பேங்க் வந்து கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வந்து கம்ப்ளீட்டட். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.